இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். சிக்கனை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அதில் பிரியாணி செஞ்சுட்டு அந்த சிக்கனை வறுவல் பண்ணிடலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வறுவல் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய், நெய் இது ரெண்டுமே சரிசமமாக சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சமாக தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வச்சது 1 டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறமா தேங்காய் பால் 1 டம்ளர், தண்ணி 1 டம்ளர், 3 டம்ளர் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வறுவல் பண்ணிடலாம். சிக்கனை ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டு அந்த தண்ணியை பிரியாணிக்கு சேர்த்துட்டு சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வறுவல் பண்ணுறதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அரிசியை சேர்த்துட்டு அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு சாதம் வேகத்துக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு மசாலாலாம் சேர்த்துடலாம். காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் இது 2 மட்டும்தான், வேறு எதுவும் மசாலா இல்லை. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சிக்கனையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இங்கே சாதத்தை பார்த்துடலாம். சாதம் பார்த்திங்கன்னா 3/4 பாகம் வெந்துருச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா தூவிட்டு தம் போட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, சிக்கன் வறுவல், அதுக்கப்புறமா முட்டையும் வேக வச்சுட்டு தயிர் பச்சடி எல்லாமே ரெடியாக இருக்குது. பிளேட்டில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதுதான். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.